ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லையா சாண்ட்விச், அந்த சாண்ட்விச் வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னராகவும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கப் கேபேஜ், ஒரு கப் கேரட் அண்ட் பிரெட் ஸ்லைசஸை எடுத்துக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு ஆனியனை வந்து பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஆனியனை ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆனியனை எண்ணெயில் நல்லா கண்ணாடி பதம் வர வரலும் வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி இந்த ஆனியனோட சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிடலாம். இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப பழுத்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பழுத்த தக்காளியே போதும். ரொம்ப பழுத்த தக்காளியாக இருந்தால் அது வந்து புளிப்பு சுவையை கொடுத்துரும். அதே மாதிரி நாட்டு தக்காளி போட்டுறாதீங்க, அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். பெங்களூர் தக்காளி இல்லை ஊட்டி தக்காளி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். உப்பு உங்கள் சுவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்க்கும் போது அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த உப்பு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்துட்டு வதங்கிட்டாலே போதும். அடுத்ததாக இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் அண்ட் துருவின கேரட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் நல்லா வந்து வதக்கிடலாம். நீங்கள் இதில் இந்த கேரட் அண்ட் கேபேஜ் மட்டும்தான் போடணும்னு இல்லை, கேப்சிகம் அல்லது வந்து பன்னீர் இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் சேர்த்துலாம். இது எல்லாமே இதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இது குவான்டிட்டி வந்து கொஞ்சம் சுருங்கி வரணும், அந்தளவுக்கு இது நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி குவான்டிட்டி வந்து சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் 1லேருந்து 2 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சாட் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் இப்படியே வந்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடலாம். மசாலா பொருள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அது வந்து கருகாமையும் அடிப்பிடிக்காமையும் இருக்கும். பொதுவாகவே சாண்ட்விச்சுக்கு வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப வந்து வேகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஒரு அரைவேக்காடு வெந்திருந்தாலே போதும். இப்போ இது வந்து கரெக்டாக அரைவேக்காடு வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து கொத்தமல்லி இலைகளை தூவி விடலாம். அடுத்ததாக நான் ஒரு 1/4 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், இதோட ஜூஸை இது மேலே வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாவோட எல்லா சைடும் அந்த லெமன் ஜூஸ் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது பட்டர் இல்லை நெய் எது இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது மேலே பிரெட் ஸ்லைசஸை வந்து வச்சுருங்க. இப்போ இந்த ப்ரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சாண்ட்விச் பிரெட்ஸ்னே தனியாக இருக்குது, அந்த மாதிரி பிரெட்ஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணால் வந்துட்டு நல்லாயிருக்கும். ப்ரெட்டு வந்து அங்கங்கே உடையாமல் இருக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு 2 பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு நல்லா வந்து டோஸ்ட் ஆகணும், ப்ரௌன் ஆகணும், ஒரு சிலருக்கு லைட்டாக டோஸ்ட் ஆனாலே போதும், அந்த மாதிரி பிடிச்சிருக்கும். ஸோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப அதை நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டோஸ்ட் பண்ணி முடித்தோடனே தோசைக்கல்லேருந்து ப்ரெட்டை எடுத்துடாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு அப்படியே ப்ரெட் வச்சு ப்ரெட்டுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து ஃபில் பண்ணிடலாம். ப்ரெட் வந்து சூடாக இருக்கும் போதே இந்த மசாலா வந்து நம்ம ஃபில் பண்ணால் தான் அந்த மசாலாலாம் ப்ரெட்குள்ளே வந்து நல்லா ஈஸியாக இறங்கும். இது மாதிரி 2 பிரெட் ஸ்லைசஸ்லேயுமே வந்துட்டு மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக ஒரு நிமிஷம் அந்த ஹீட்டில் இருந்ததுக்கப்புறமா அதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேக்கரி ஸ்டைல் மசாலா சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்லைஸாக வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி அது மேலே வச்சு 2 பக்கமும் வச்சு சாண்ட்விச்சாகவும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.
இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம், இல்லை வந்து லஞ்ச் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். ஆனால் இது ஒரு ஒரு 2 ஸ்லைஸ் சாப்பிட்டாலே நல்லா வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு பசியோடு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். நமக்கு ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்நாக்ஸாகவும் இது ஆச்சு. ஸோ இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு செய்ய தெரியல, யார் இது உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு தர சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.